ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம்னா உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம ரொம்ப சிம்பிளான தேங்காய் துவையல் எப்படி பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக 5 நிமிஷத்துலேயும் இதை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு புளி எடுத்துக்கோங்க, தேவைக்கேற்ப பூண்டு, அதாவது 1 எடுத்துக்கோங்க போதும். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு 4-5 தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக நீங்கள் அரைச்சிக்கணும். ஸோ இது உப்பும் சரி பச்சை மிளகாவும் சரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கெட்டியாக லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு கப்பில் நீங்கள் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளிக்கணும். ஸோ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் தாளிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு கடாய் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் கொஞ்சமாக எண்ணெய் இட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் போதுமானது. ஸோ எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கடுகை சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சில பேர் உளுந்து சேர்ப்பாங்க, உளுந்து வேண்டாம், வெறும் கடுகு மட்டும் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் ஆல்ரெடி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கீங்க. ஸோ வரமிளகாய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தழை போட்டு நல்லா உங்களுக்கு பொரிஞ்சிரும். அது பொரிஞ்சோன்னே நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் துவையலில் இந்த தாளிச்சதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை கமன்னு இருக்குங்க. சிம்பிளான நொடி பொழுதில் உங்களுக்கு தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, ஈவன் நீங்கள் சாதத்தோடு கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம். புளி சேர்த்துருக்கிறனால கண்டிப்பாக இது கெட்டு போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணி ராத்திரிக்கு சாப்பிடணும் அர்ஜென்ட்டுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனால தான் புளி சேர்க்குறோம். ஸோ கண்டிப்பாக கெட்டு போகாது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் அவசரமாக சமைக்கிற தருணத்தில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேங்காய் துவையல் செஞ்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அப்படின்றத மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இது போல் சூப்பரான சமையல் குறிப்போடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் வாணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.